அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையின் இடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 118 23 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் ஆகாமல் இருக்கிறதோ, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அது கர்த்தராலே ஆகும், அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். டிக்ளேர் பண்ணுங்க, விசுவாசத்துல சொல்லுங்க, இது கர்த்தராலே ஆயிற்று. இது நடக்கவே நடக்காது, இது கர்த்தரால் ஆயிற்று. என் குடும்பம்லாம் ஒன்று சேர்றதுக்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை, அறிகுறியும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க, இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது கர்த்தராலே ஆகும், அது கர்த்தராலே ஆயிற்று, அவருடைய பார்வையிலே செய்து முடித்தாயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க டிக்ளேர் பண்ண சூழ்நிலை அப்படியே மாறிவிடும். அறிகுறியே இல்லாம இருக்கும், ஆனா அற்புதம் நடந்துரும். அவன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அது கர்த்தராலே ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன பிரதர், எனக்கே சோர்வு உண்டாயிருச்சு, இதுக்கப்புறம் இது இப்படிதான் போல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, இந்த முடிவை மாத்திக்கோங்க. இந்த கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. என்ன? அது கர்த்தராலே ஆயிற்று. ஹெவன் டிக்ளேர் பண்ணுது, இட் இஸ் டன். ஆமென். அப்ப அது இயேசு சொன்னார் பாருங்க, முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு காரணம், அதோடைய அர்த்தம் என்ன? எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப ஆண்டவருடைய பார்வையில உங்க பிரச்சனைக்கு முடிவு வந்து விட்டது. உங்க குடும்ப பிரச்சனைக்கா அது கர்த்தருடைய பார்வையில முடிவு வந்துருச்சு. ஆச்சரியமான பதில்கள் உங்களை தேடி வரப்போகிறது. பொருளாதாரத்துல ரொம்ப லோவா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய வார்த்தை வருகிறது, அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. எனவே ப்ரமோஷன்ஸ் ஆச்சரியமாய் உங்களை தேடி வரப்போகிறது. சேலரி இன்க்ரிமெண்ட் ஆச்சரியமாய் வரப்போகிறது. ஒருவேளை பிஸ்னஸ் பண்றீங்களா? ஆச்சரியமான லாபங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அன்எக்ஸ்பெக்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்க பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். நீங்கள் தெய்வீக சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் இருப்பீர்கள். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான நாளாக இருக்க போகிறது. கர்த்தரால் ஆயிற்று, என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அறிக்கை செய்து கொண்டே இருங்க, பிரகடனம் செய்து கொண்டே இருங்க, அற்புதங்களை அனுபவிங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.